வணக்கம், வெல்கம் டு S2C குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, இன்ஸ்டன்ட் ஜிலேபி. எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 4 கரண்டி இட்லி மாவு எடுத்திருக்கேன். மாவோட பதம் இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம். இட்லி மாவு ஊற்றுற பதத்துக்கு கரெக்டாக இருக்கணும். இதில் 1 ஸ்பூன் மைதா மாவு மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு சிட்டிக்கு ஃபுட் கலர், எல்லோ ஃபுட் கலரோ இல்லை உங்ககிட்ட கேசரி பவுடர் இருந்தால் கூட அதுவும் தண்ணியில் லைட்டாக கலந்து இது மாதிரி கலந்துக்கலாம். இந்த இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு கலந்துருக்கு. இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் கட் பண்ணிவிட்டு அது உள்ளே ஊற்றிட்டு ஒரே ஒரு சின்ன ஓட்டை போட்டு கோன் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 3/4 அழாக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு அரை கிளாஸ் தண்ணி இது சேர்த்து நம்ம இப்போ சர்க்கரை பாகு காசிப்போம். இது ரொம்ப பாகு பதம் வரணுன்ட்டு அவசியம் இல்லை. கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும், சர்க்கரை பாகு நிறுத்திடலாம். ஒரு 3-4 நிமிஷத்துலேயே இது நல்லா கொதிச்சிடும். நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் மட்டும் இது கூட சேர்த்துடுறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு பிசுபிசுப்பான ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சர்க்கரை பாகு கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் மட்டும் சேர்த்துடுறேன். இந்த பச்சை கற்பூரம் சேர்த்தோன்னா சர்க்கரை கெட்டி ஆகாது. எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே ஸ்டேட்லேயே இருக்கும். நிறைய போடக்கூடாது, சும்மா ஒரே ஒரு சிட்டிகை போதும். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் நான் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், சேர்த்தோன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ சர்க்கரை பாகு தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு கடாயில் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் சூடு பண்ணி நம்ம கலந்து வச்சுருக்க மாவை இது மாதிரி முறுக்கு மாதிரி பிழிஞ்சிடலாம். மிதமான தீயிலே இருக்கட்டும். கோனோட டாப்பில் பிடிச்சி நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தாலே இந்த மாதிரி கரெக்டாக வரும். நம்ம கோனோட நடுவில் அழுத்தினோன்னா அதுக்கப்புறமா மொத்தமாக மாவு நிறைய விழுந்து பஜ்ஜி மாதிரி ஆகிடும். இது மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இது மாதிரி புழிஞ்சு எடுத்துப்போம். திருப்பி போட்டு மைதா மாவு அதிகமாக சேர்த்தாலும் ரொம்ப கிறிஸ்பியாக ஆகிடும், அதுக்கப்புறமா முறுக்கு மாதிரி ஆகிடும். ஸோ 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்தாலே இதுக்கு கரெக்டாக இருக்கும் 4 கரண்டி இட்லி மாவுக்கு. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இது மாதிரி திருப்பி போட்டு எண்ணெயிலேருந்து இருத்துட்டு நம்ம பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகில் போட்டு டிப் பண்ணி எடுத்துடுவோம். ஒரு 2-3 நிமிஷம் அது மாதிரி பரட்டி எடுத்தால் போதும். ரொம்ப ஊறணுன்ட்டு அவசியம் இல்லை. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணிவிடுவோம். இது வேகிறதும் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். அதிகமாகலாம் டைம் எடுக்காது. ரொம்ப செவக்க விட வேண்டாம், கொஞ்சம் அந்த கலர் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கணும். சுட சுட நம்மளோட இன்ஸ்டன்ட் ஜிலேபி ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.